வாழ்க்கையில் எந்த ஒரு விடயத்திலும் பரிபூரணம், அதாவது பரிபூரணமான ஞானம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்வதன் மூலமும் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக உருமாறுகிறது, அல்லது நமக்கு எத்தகைய ஒரு அச்சுறுத்தலை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கோம் என்பதற்கு இன்றைக்கு ஒரு உண்மையான நிகழ்வோடு நான் உங்களுடன் உரையாடத் தொடங்கியுள்ளேன். அதற்கு காரணம் என்னவென்றால், நான் எப்பொழுதும் கடந்த 14 ஆண்டுகளாக இந்த விவசாய துறையில் விவசாய தொழில் முனைவோர்களுடைய தொழில்களுடன் கூடவே இடைவிடாமல் அவர்களுடைய தோட்டங்களுக்கு சென்று அவர்களுடன் உரையாடி அவர்களுடைய முன்னாடியாக நான் பணியாற்றி வருகின்றேன். ஆகவே அதே போல சமீபத்தில் ஒரு நிகழ்வு என்னவென்றால், இது கற்பனையானது அல்ல, இது ஒரு உண்மையான விடயமாகும். என்ன நடந்தது என்று கேட்டால், சென்னகிரியில் ஒரு திவசம் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தோம். ஆகவே ஒரு பாக்கு தோட்டத்தில் ஒரு பட்டறையை, அதாவது நான் எல்லா இடங்களிலும் விவசாயிகளிடத்தில் அவர்களுடைய திறமைகளை மேம்படுத்துவதற்காக செய்முறை பயிற்சிகளை நான் வழக்கமாக நடத்துவதுண்டு. அதே நிகழ்ச்சிக்கு சென்னகிரி ஏற்பாடு செய்திருந்தார்கள். அங்கு போனவுடனே சாலையோர தோட்டம், அந்த தோட்டத்தில் ஏறக்குறைய ஒரு 13-14 விவசாயிகள் வந்திருந்தனர். அவர்களில் சிலர் இடைவிடாமல் என்னுடைய காணொளிகளை பார்த்து வெற்றியடைந்தவர்களும் வந்திருந்தார்கள். அந்த 13-14 பேருடன் சாலையோரத்தில் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருந்தேன். பேசிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் அவரவர் விஷயங்களை. சார், உங்கள் வீடியோ பார்த்த பிறகு இப்படி இருந்தது, முன்பு தோட்டம் இப்படியானது என்று சிலர், யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் இன்னும் சிலர் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். நான் அவர்களுடன் இப்படி பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு 5 நிமிடம் ஆகியிருந்தது இந்த விஷயங்களை பற்றிய விவாதம். அப்போது ஒருவர் அங்கே பைக்கில் வந்தார். வந்து கூட்டத்தை பார்த்துவிட்டு பைக்கை நிறுத்தி இந்த பக்கம் வந்தார். நான் அவரையே கவனித்தேன். அவர் என்னை பார்த்து ஒரு மாதிரி முகத்துடன் இருந்தார். ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்தார் என் அருகில், ஏதோ ஒரு ஆக்ரோஷமாக. அதனால் எனக்கு அறிமுகமானவர் யாரோ இருக்கலாம் என்கிற ஒரு எண்ணத்தில் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தேன். அவர் வந்த பிறகு ஒரு நிமிடம் கூட நான் பேசவில்லை. இதை பற்றி நாங்கள் தெரிந்து செய்தால் நன்றாக இருக்கும் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்த போது அவர் என்னிடம் நேராக பேசினார். என்ன பேசினார் என்றால், போதும், சும்மா இருங்கள் சார், நீங்கள் எல்லாம் போய் சொல்கிறீர்கள். அதனால் உங்களுடைய காணொளிகளை பார்த்து நான் செய்ததால் என்னுடைய தோட்டம் நாசமாகிவிட்டது. உழவு செய்ய வேண்டாம் என்று சொன்னீர்கள். நான் உழவு செய்தேன். இன்று என் தோட்டம் முழுவதும் பாழாகிவிட்டது என்று நேரடியாக முறையிட்டார். அதனால் எனக்கு அப்படியா, சரி என்று தோன்றியது. ஒரு விதத்தில் பதற்றமாக இருந்தது. ஆனாலும் இந்த மக்கள் இருக்கிறார்கள், நான் அங்கே பதற்றப்பட வேண்டியதில்லை. அதனால் அதை நிதானமாக எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் எப்போதுமே அப்படித்தான், ஒரு விஷயத்தில் முழுமை அடையாதவர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நமக்கு முழுமை இருக்கும்போது அந்த பொறுமையுடன் நாம் பேச வேண்டியிருக்கும். அதனால் நான் அதை நல்ல விதமாகவே எடுத்துக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டு, உங்கள் தோட்டம் எங்கே என்று கேட்டேன். பாருங்கள் சார், அங்கே தெரிவதுதான் தோட்டம் என்றார்கள். நாம் பயிலரங்கம் நடத்த வேண்டும். பிரச்சனைக்குரிய தோட்டம் கிடைத்தால் நன்றாக புரிய வைக்கலாம். நாங்கள் சென்று நின்றிருந்த தோட்டம் நன்றாகவே இருந்தது. அதனால் இங்கே இருப்பதை விட அங்கே செல்வதுதான் நல்லது என்று என் மனதில் ஒரு தீர்மானம் வந்தது. அப்போது நான் இவர்கள் எல்லோரிடம் சொன்னேன், இன்றைய பயிலரங்கத்தை உங்கள் எல்லோருக்காகவும் நாங்கள் வைத்திருக்கும் இந்த திறன் திட்டத்தை இந்த தோட்டத்தில் இருந்து அந்த தோட்டத்திற்கு மாற்றுவோம் என்று அங்கே சென்றோம். தோட்டத்தில் நுழைந்தவுடனே பிரச்சனையின் தீவிரத்தை அவருடைய முகத்தில் பார்த்தேன். நான் தோட்டத்தை பார்த்தேன். அதனால் எல்லா பிரச்சனைகளும் அங்கேதான் இருக்க வேண்டும். நோய், பூச்சி, குறைபாடுகள் என எல்லாமே, காளான் நோய் இருக்கலாம், இடுமுண்டை நோய் இருக்கலாம், அல்லது காய் உதிர்வது இருக்கலாம், இலைப்புலி நோய் இருக்கலாம், எல்லாம் இருக்கிறது. ஆக முழுமையாக இருக்கிறது. நிறைய மரங்கள் போய்விட்டன. நான் அதை கவனித்தேன். அதை கவனித்ததும் எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் ஒரு விவசாயிக்கு அத்தனை மரங்கள் போய் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஆகவே நான் நிதானமாக அவரை பார்த்து பேசினேன். எத்தனை ஏக்கர் இருக்கிறது என்று கேட்டேன். 2 ஏக்கர் என்றார்கள். அப்படியா, தண்ணீர் எப்படி கொடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். சார், தண்ணீர் பிரச்சனை இல்லை, தேவையான அளவு தண்ணீர் இருக்கிறது, நன்றாக கொடுக்கிறேன் என்றார்கள். எஸ், சந்தோஷம், வெரி குட் என்றேன். அப்புறம், அப்படியா, நன்றாக என்றால் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். சொட்டு நீர் பாசனம் இருந்தது, எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை என்று கேட்டேன். வாரத்திற்கு ஒரு முறை கொடுப்பேன் சார். 2 ஏக்கர் என்றார். வாரத்திற்கு ஒரு முறையா? எத்தனை மணி நேரம் கொடுப்பீர்கள் என்று கேட்டேன்.
இதற்கு 3 நாட்கள், அதற்கு 3 நாட்கள் தொடர்ச்சியாக கொடுப்பேன் என்றார்கள். ஆக எனக்கு முழுமையாக புரிந்தது என்னவென்றால், தொடர்ச்சியாக 3 நாட்கள் கொடுத்துவிட்டு 3 நாட்கள் விட்டுவிட்டு மறுபடியும் கொடுக்கிறார். வாரத்திற்கு ஒரு முறை அல்ல அவர் கொடுத்து கொண்டிருப்பது. ஆக 3 நாட்கள் மட்டும் இடைவெளி விட்டு கொடுக்கிறார். அதனால் இங்கே முற்றிலும் சேதமடைந்திருந்தது. அதிகப்படியான நீர் பாய்ச்சிய காரணத்தால் மண் முழுவதும் சேதமடைந்திருந்தது, வேறும் சேதமடைந்திருந்தது என்று எனக்கு புரிந்துவிட்டது. ஆனால் அவரிடம் நேரடியாக சொல்ல முடியாததால் வெரி குட் என்றேன். வெரி குட் என்று சொல்லி அவரை பாராட்டி விட்டு பிறகு அங்கிருந்த அனைவரிடமும் நான் சொன்னேன், என்ன பயிற்சிக்காக வந்திருந்தார்களோ அவர்கள் எல்லோரிடமும் இன்று இந்த தோட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நான் கூறினேன். நான் என்ன கூறினேன் என்றால், பாருங்கள், எல்லோரும் பரிசோதனை ரீதியாக மண்ணை பரிசோதனை செய்வதற்காக நீங்கள் அனைவரும் உங்கள் கைகளாலேயே குறைந்தது அரை அடி மண்ணை தோண்டி ஒரு கைப்பிடி மண்ணை எனக்கு காட்ட வேண்டும், அரை அடி ஆழமாக தோண்ட வேண்டும் என்று கூறினேன். இவ்வளவுதானா என்று அவர்கள் மனதில் நினைத்து கொண்டு சரி என்று சென்றார்கள். அங்கெல்லாம் தோண்டத் தொடங்கினார்கள். நான் இந்த தோட்டத்தின் உரிமையாளருடன் நின்று கொண்டு மண்ணை தோண்ட வைத்தேன். அவர் மண்ணை தன் கையால் தோண்ட முயற்சி செய்தார். ஆனால் ஒரு அங்குலம் கூட மண்ணை கையால் உள்ளே தோண்ட முடியவில்லை. ஆமான்னு சொன்னேன். நன்றாக நீர் பாய்ச்சியுள்ளீர்கள், இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டுங்கள் என்று அந்த மனிதருக்கு அழுத்தம் கொடுத்தேன். அவர் முயற்சி செய்தார். நான் சொன்னதால் இன்னும் வேகமாக முயற்சி செய்ய போனார். அப்போது அந்த நக்கண்ணில் மண் போய் சேர்ந்து கொண்டது. ரத்தம் வர ஆரம்பித்தது. அவர் பார்த்தார், ரத்தம் வர ஆரம்பித்தது. ஐயோ, ஏன் இப்படி ஆனது என்று நான் கேட்க, இல்லை சார், மிகவும் கடினமாக இருக்கிறது, மண்ணை தோண்டவே முடியலை என்றார். சார், இது நான் உழுதிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் சார், உழாததால் தான் இப்படி ஆனது என்றார். மீண்டும் எனக்கு ஒரு அம்பை கொடுத்தார். எஸ் குட், பார்க்கலாம் வாருங்கள், இதை சோதனை ரீதியாக தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி அவர் தோட்டத்தின் வரப்பில் ஒரு வேலி இருந்தது. எல்லோரிலிக்கியது. நான் எல்லோரையும் அழைத்தேன். அவர்களால் மண்ணை தோண்ட முடியவில்லை. அவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். எல்லோரையும் வரப்புக்கு அருகில் அழைத்து சென்றேன். அங்கு எல்லோரையும் தோண்டச் சொன்னேன். தோட்டத்தின் அருகிலே வரப்பு இருந்தது. தோட்டம் முழுவதும் ஈரப்பதமாக இருந்தது. வரப்பு சற்று உயரமாக இருந்தது. அதனால் இது மட்டும் சென்றிருந்தது. அந்த ஒரு ஈரப்பதத்தில் அங்கு கையால் தோண்டினால் அரை அடி என்ன, ஒரு அடிமனை தோண்டினால் கூட உள்ளே சென்று கொண்டே இருந்தது. அந்த வரப்பில் வேர்கள் சாக்கಷ್ಟು காணப்பட்டது, மண்புழுவும் காணப்பட்டது. அங்கு மண்ணை தோண்டுவது மிகவும் சுலபமாக இருந்தது. நான் அவர்களுக்கு புரிய வைப்பதற்கான சந்தர்ப்பம் வந்தது. அவ்வாறே கூறினேன். முழுவதும் சேதமடைந்துள்ளது. அதிகப்படியான நீர் பாய்ச்சியதால் மண் முழுவதுமாக சேதமடைந்து வேறும் சேதமடைந்து விட்டது என்பது எனக்கு புரிந்தது. ஆனால் அந்த மனிதரிடம் நேரடியாக சொல்ல முடியாததால் வெரி குட் என்று பாராட்டி விட்டு, சோ அப்படியே ஆகட்டும் என்று அங்கிருந்த எல்லாரிடமும் நான் சொன்னேன். பயிற்சிக்கு வந்திருந்த அனைவரிடமும் இன்று இந்த தோட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அவர்களிடம் கூறினேன். நான் என்ன சொன்னேன் என்றால், பாருங்கள், எல்லோரும் நடைமுறையாக மண்ணை பரிசோதனை செய்ய நீங்கள் எல்லோரும் உங்கள் கையால் குறைந்தது அரை அடி மண்ணை தோண்டி எடுத்து ஒரு பிடி மண்ணை எனக்கு காட்ட வேண்டும், அரை அடி ஆழத்திற்கு தோண்ட வேண்டும் என்று சொன்னேன். அவ்வளவுதானே என்று அவர்கள் மனதில் நினைத்து சரி என்று சென்றார்கள். அங்கெல்லாம் தோண்ட ஆரம்பித்தார்கள். நான் இந்த தோட்டத்தின் உரிமையாளருடன் நின்று கொண்டு மண்ணை தோண்ட சொன்னேன். அந்த மண்ணை கையால் இப்படி தோண்ட போனார். ஆனா ஒரு இன்ச் கூட அவரால் கையால் உள்ளே தோண்ட முடியவில்லை. நான் சொன்னேன், ரொம்ப நல்லா தண்ணீர் கொடுத்திருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டுங்கன்னு பிரஷர் போட்டேன். அந்த மனிதர் என்ன ட்ரை பண்ணியும் நான் சொன்னதுக்காக இன்னும் கொஞ்சம் வேகமாக ட்ரை பண்ண போனார். அப்போது இந்த நகை இடுக்குகளில் மண் சென்று சேர்ந்து கொண்டது. ரத்தம் கூட வர ஆரம்பித்தது. அவர் பார்க்க ரத்தம் வர தொடங்கியது. ஐயோ, ஏன் இப்படி ஆச்சு என்று கேட்டேன். இல்லை சார், ரொம்ப கெட்டியா இருக்கு சார், மண்ணை தோண்டவே முடியல சார். சார், இதை நான் உழுதிருந்தால் நல்லா இருந்திருக்கும் சார், உழாததால் தான் இப்படி ஆச்சுன்னு மறுபடியும் என்கிட்டயே பதிலுக்கு பேசினார். எஸ் குட், பார்க்கலாம் வாருங்கள், இதையெல்லாம் செய்முறையாக தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி அவர் தோட்டத்தின் வரப்பில் ஒரு வேலி இருந்தது. நான் எல்லோரையும் அழைத்தேன். அவர்களில் யாராலும் மண்ணை தோண்ட முடியவில்லை. அவர்கள் சிரமப்பட்டதால் எல்லோரையும் வரப்புக்கு அருகில் அழைத்து சென்று அங்கே தோண்ட சொன்னேன். தோட்டத்தின் பக்கத்திலேயே வரப்பு இருந்தது. தோட்டம் ஃபுல்லா ஈரமா இருந்தது. வரப்பு கொஞ்சம் மேல இருந்தது.
அதனால் அங்கே ஜஸ்ட் ஈரப்பதம் மட்டும் போயிருந்தது. அந்த ஈரப்பதத்தில் அங்கே கையால் தோண்டினால் அரை அடி என்ன, ஒரு அடி வரை மண் உள்ளே போய் கொண்டிருந்தது. வரப்பில் வேர்கள் நிறைய தெரிந்தன, மண்புழுவும் காணப்பட்டது. அங்கே மண்ணை தோண்டுவது சுலபமாக இருந்தது. நான் அவர்களுக்கு புரிய வைக்கும் நேரம் வந்தது. அப்படியே சொன்னேன், இந்த தோட்டத்தில் காணப்படும் அனைத்து நோய்களுக்கும் மூல காரணம் என்னவென்றால், மண்ணில் எங்கே நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் இருக்க வேண்டுமோ அவை வாழ்வதற்கு சாதகமான சூழல் அதிக தண்ணீர் கொடுத்ததால் அமையவில்லை. அதன் காரணமாக மண்ணிலே தீமை செய்யக்கூடிய உயிரினங்கள், அதாவது நோய்க்கிருமிகள் வளர்ச்சி அடைந்து அங்கே வேரல்கள் நோய் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது காய் உதிர்கின்ற பிரச்சனையாக இருக்கலாம், அழுகல் நோய் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது லீஃப் ஸ்பாட் எனப்படும் இலைப்புள்ளி நோய். அது மண்ணிலிருந்து வராவிட்டாலும் கூட அந்த மண்ணின் மேற்பரப்பில் ஈரப்பதம் தோட்டத்தில் அதிகரித்ததன் காரணமாக பூஞ்சைகள் உருவாவதற்கு மிகவும் சாதகமான சூழல் அமைந்துவிட்டது. அங்கே எல்லா வகையான நோய்களும் வருவதற்கு ஒரு சாதகமான சூழலை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அது உழவு செய்யாத காரணத்தால் அல்ல, அதிகப்படியான தண்ணீர் பாய்ச்சியதன் காரணமாக. இது யாருக்குமே புரியவில்லை. ஆகவே இதன் மூலமாக நான் புரிய வைத்தேன். நண்பர்களே, நான் உங்கள் அனைவரிடமும் சொல்வது இதைத்தான், கவனியுங்கள். அவர்கள் என்னுடைய காணொளியில் இருந்து புரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், வெறுமனே உழவு செய்ய வேண்டாம், தோட்டம் நன்றாக இருக்கும் என்பதுதான். நான் சொன்னேன், ஆனால் அதற்கான காரணங்களையும் கொடுத்திருந்தேன். ஆனால் அவர்கள் மனதில் உழவு செய்ய வேண்டாம் என்று சொன்னது மட்டும் பதிந்து விட்டது. உழவு செய்யாவிட்டால் வேலை சுலபமாகும் என்று அதை எளிதாக கைவிட்டார்கள். அதே போல தண்ணீரை ஒரு தடவை ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டரை ஆன் செய்தால் போதும், திரும்ப அங்கே போக தேவையில்லை. தண்ணீரும் இலவசம், கரண்டும் இலவசம், தொடர்ந்து தண்ணீர் பாய்வது சுலபமாக இருந்தது. அதனால் இதை கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் பயிருக்கு தண்ணீரின் தேவை இருக்கிறது என்பதை பொருட்படுத்தாமல் இந்த விதமாக அதிகப்படியாக கொடுத்த சமயத்தில் எந்த விதமான பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் எதிர்கொண்டார்கள். நான் கூறியது தவறு என்று நான் ஒப்புக்கொள்ள வேண்டுமா, அல்லது அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் செய்தது தவறு என்று உங்கள் அனைவருக்கும் புரிய வேண்டும் என்பதே இந்த கதை மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை. ஆகையால் இங்கே ஏறக்குறைய 170% தோட்டங்கள் நான் எல்லா இடங்களிலும் இங்கே பார்க்கின்றேன். என்ன பார்க்கிறேனோ, தண்ணீர் இல்லை என்கிறார்கள். அதிகப்படியான நீரை கொடுத்து மண் பசை போல ஆகி மண்ணின் உயிர் பல்வகைமையை அழித்துக் கொண்டு எல்லா பிரச்சனைகளையும் காண்கிறார்கள். அதனால் பல இடங்களில் சொட்டு நீர் பாசனம் வைத்துள்ளனர். அதை அமைத்துவிட்டு மிதமிஞ்சிய நீரை கொடுப்பதால் அந்த மண்ணில் உள்ள உயிரினங்கள் வளர்ச்சி அடைய முடிவதில்லை. அதனால் எதிர்மறையான முடிவுகள் வந்திருப்பதை நான் களத்தில் பார்த்திருக்கிறேன். ஆகையால் ஒவ்வொருவரும் கூட நீர் தரும் முறை எப்படி வேண்டும் என்றால், நீங்கள் 3 நாள் தருகிறீர்கள், தர வேண்டாம் என நான் சொல்லவில்லை. 3 நாள் தந்தால் 30 நாட்கள் நிறுத்துங்கள். ஏன் என்று சொன்னால், நீங்கள் மிதமிஞ்சிய நீரை கொடுத்திருப்பீர்கள், அந்த நீர் ஆழத்திற்கு சென்றிருக்கும். மறுபடியும் ஆழத்திற்கு சென்ற அந்த நீர் ஆவியாகி வெளியே வர வேண்டும் என்றால் மண் அங்கு காய வேண்டும். எப்போது அந்த மண் நன்றாக ஈரமாகி நன்றாக காய்கிறதோ அங்கே மண் ஆரோக்கியமாக இருக்கும். எங்கே மண் ஆரோக்கியமாக இருக்கிறதோ அங்கே மண்ணின் உயிரினங்கள் ஒரு செயல் முனைப்புடன் வேலை செய்கின்றன. அந்த மண்ணின் உயிரினங்கள் வேலை செய்வதால் பயிரும் கூட ஊட்டச்சத்துக்களின் பற்றாக்குறையை நீக்குகிறது. அதனால் மிகச்சிறப்பாக வளர்கிறது. அதனால் பிரச்சனைகள் குறைகிறது, உற்பத்தி அதிகமாகிறது, மேலும் செலவும் குறைகிறது. அதனால் இந்த ஒரு கதையில் உங்கள் எல்லோருக்கும் ஒரே ஒரு விஷயம் புரிய வேண்டும். அது தோட்டத்திற்கு அதிக நீர் கொடுப்பது ஆரோக்கிய குறைவுக்கு காரணமாக அமைகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ஒரு வீடியோவை லைக் செய்யுங்கள், எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்கள், அதிகப்படியான மக்களுக்கு. அதனால் எல்லோருக்கும் அனுகூலமாக இருக்கட்டும் என்று கூறி, அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நமக்கு தெரியாமலேயே செய்யக்கூடிய தவறுகள் சாக்கಷ್ಟು இருக்கின்றன. அவற்றை ஒவ்வொன்றாக நான் உங்கள் முன்பு வருவதற்காக அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.